ஹாய், திஸ் இஸ் ஈஸ்வர். நம்ம இன்னைக்கு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி பார்க்க போகிறோம். பொதுவாக மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸில் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயோ இல்லை சர்வீஸ் ஓரியன்டான இண்டஸ்ட்ரீஸ்லேயோ நம்மளுக்கு ரா மெட்டீரியல் அண்ட் கன்சியூமபிள்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த ரா மெட்டீரியல் அண்ட் கன்சியூமபிள்ஸ் எந்த குவான்டிட்டியில் நம்ம ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இதுக்கு வேறு பேரும் இருக்குது. ரீஆர்டர் குவான்டிட்டின்னும் இதே மென்ஷன் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நம்ம ஒரு ரா மெட்டீரியல் ஆர் கன்சியூமபிள்ஸ் ஆர்டர் பண்ணும்போது எந்த குவான்டிட்டியில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டியில் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும், இதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு காஸ்ட் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேரியிங் காஸ்ட்டு அண்டு ஆர்டரிங் காஸ்ட். இந்த ரெண்டு காஸ்ட்டும் எந்த பாயிண்டில் மினிமலாக இருக்கோ அதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த கேரியிங் காஸ்ட்னா என்ன, ஆர்டரிங் காஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கேரியிங் காஸ்ட்டுங்கிறது இப்போ ஒரு இன்வென்ட்ரி நம்ம வாங்கியாச்சு அப்படின்னா அதை ஹோல்டு பண்ணணும். அந்த ஹோல்டு பண்ணி கேரி பண்ணுறதுக்கான ஒரு சில எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு இருக்கும். அதுதான் கேரியிங் காஸ்ட். அது என்னென்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னா, ஒரு மெட்டீரியல் வாங்குகிறோம், இப்போ வாங்குறதுக்கு ஃபண்டு வேணும். அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும் அந்த ஃபண்டுக்கு. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டு. அதே மாதிரி அந்த மெட்டீரியல் வந்துட்டு ஸ்டோர் பண்ணும்போது ஸ்டோரேஜ் காஸ்ட் இன்கர் ஆகும். இன்சூரன்ஸு, வேஸ்டேஜு, ஆப்சல்சன்ஸு, இந்த மாதிரி காஸ்ட் எல்லாம் தான் கேரியிங் காஸ்ட்டு. அந்த அதர் ஹேண்ட் வந்துட்டு ஆர்டரிங் காஸ்ட். ஆர்டரிங் காஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டர் நம்ம ரைஸ் பண்ணுறோம். ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு ஆர்டர் ரைஸ் பண்ணி அதையெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். அதுதான் ஆர்டரிங் காஸ்ட். அது என்னென்ன மாதிரி காஸ்ட் வரும்னா, ஒரு பிஓ ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு உண்டான காஸ்ட்டு. இந்த ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயீஸ் நம்மளுக்கு தேவைப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு எம்ப்ளாயி காஸ்ட் இன்கர் ஆகும். டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மெட்டீரியலை வாங்குறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஆகும். அந்த வாங்கின மெட்டீரியலை இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆகணும், அதுக்கு இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட் வரும். அப்போ இந்த மாதிரி காஸ்ட் எல்லாம் ஆர்டரிங் காஸ்ட். ஸோ இந்த ரெண்டு காஸ்ட்டும் எந்த பாயிண்டில் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ஆர்டர் பண்ணும்போது மினிமலாக இருக்கோ அதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஆர் ரீஆர்டர் குவான்டிட்டி. இது இப்போ புரியலினா கூட உங்களுக்கு போக போக புரியும். ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இதோட இந்த சார்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இந்த சார்ட் இருக்குது. இதில் ஒய் ஆக்சிஸில் காஸ்ட்டும் கியூ ஆக்சிஸில் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து குவான்டிட்டி எக்ஸ் ஆக்சிஸு, இது வந்து காஸ்ட். இப்போது நம்ம எந்த ஸ்டாக்குமே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த லைன் தான் வந்துட்டு கேரியிங் காஸ்ட். இது வந்துட்டு ஆர்டரிங் காஸ்ட். இந்த லைன் வந்துட்டு ஆர்டரிங் காஸ்ட். இப்போது நம்மளுக்கு எந்த குவான்டிட்டியுமே கையில் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கேரியிங் காஸ்ட் வந்துட்டு ஜீரோவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஜீரோவாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு தாட்டியும் நம்ம ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ அந்த ஆர்டரிங் காஸ்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த அதர் ஹேண்ட் வந்துட்டு ஒரே தாட்டி எல்லா மெட்டீரியலும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஆர்டரிங் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே தாட்டியில் எல்லாமே வாங்கியாச்சு. அப்போ ஆர்டரிங் காஸ்ட்டே ஒரே ஒரு ஆர்டரிங் காஸ்ட்டு தான் வரும். பட் அந்த அதர் ஹேண்ட் வந்துட்டு இந்த கேரியிங் காஸ்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா மெட்டீரியலும் வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டோம்னா அப்போ அதை ஹோல்டு பண்ணுறதுக்கான காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது இது ப்ளஸ் ஆர்டரிங் காஸ்ட் ப்ளஸ் கேரியிங் காஸ்ட் தான் டோட்டல் காஸ்ட். இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக நான் க்ரீனில் போடுறேன். இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, இதுதான் டோட்டல் காஸ்ட். இந்த டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்டரிங் காஸ்ட்டு ப்ளஸ் இந்த கேரியிங் காஸ்ட்டோட சம்மு தான் இந்த டோட்டல் காஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹையாக இருக்குது. அப்போது இந்த மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆக குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆக அப்படியே கம்மியுது. ஒரு பாயிண்டில் வந்துட்டு லோவஸ்ட் பாயிண்ட்டை தொட்டுட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த இடம் தான் வந்துட்டு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இதோட ஃபார்முலா வந்துட்டு 2AO/C. இந்த ஏங்கிறது என்ன, ரூட் ஆஃப் 2AO/C. இந்த ஏங்கிறது வந்துட்டு ஆனுவல் டிமாண்டு, ஓங்கிறது வந்து ஆர்டரிங் காஸ்ட் பெர் ஆர்டர்.
ஒரு ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் வருதோ அதுதான் ஆர்டரிங் காஸ்ட்டு. சிங்கிறது வந்துட்டு கேரியிங் காஸ்ட்டு. ஒரு இன்வென்ட்ரியை ஒரு வருஷத்துக்கு நம்ம ஹோல்டு பண்ணி கேரி பண்ணோம்னா எவ்வளோ காஸ்ட் வருங்கிறது தான் இந்த சி. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு இயருக்கு 10,000 லைட்ஸ் கன்சியூம் ஆகுது. அதை நம்ம வாங்கணும். அந்த லைட்ஸ் வாங்கும்போதுட்டு ஒவ்வொரு ஆர்டரும் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது 8 ருபீஸ் பெர் ஆர்டர் வந்துட்டு ஆர்டரிங் காஸ்ட்டாக வருது. ஒரு இன்வென்ட்ரியை ஒரு வருஷம் நம்ம ஹோல்டு பண்ணால் 4 ருபீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஒரு லைட்டை ஒரு வருஷம் நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருந்தோம்னா அதோட காஸ்ட் வந்து 4 ருபீஸ். ஸோ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ஆர் ரீஆர்டர் குவான்டிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே தெரியும். √2AO/C நம்ம பார்த்தோம். இது எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். √2 இன்ட்டு இந்த 10,000 ருபீஸ் 10,000 யூனிட்ஸு இன்ட்டு ஒரு ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 8 ருபீஸ். அதுதான் இங்கே வந்திருக்கு. 8 ருபீஸ் டிவைடட் பை ஒரு இன்வென்ட்ரியை கேரி பண்ணுறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 4 ருபீஸ். ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 40,000 வரும். ஸோ 200 லைட்ஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 40,000 இஸ் 200. 200 லைட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு தாட்டி ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது 200 லைட்ஸாக நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இது வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம வேலிடேட் பண்ணிடலாம். அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படின்னு சொல்லி நம்ம வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். எப்படி நம்ம வேலிடேட் பண்ணலாம்? 50 யூனிட்ஸாக நம்ம ஆர்டர் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் வரும்? 100 யூனிட்ஸாக ஆர்டர் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் வரும்? 150, 200, 250, 300, 350 இந்த மாதிரி பேட்சஸில் நம்ம ஆர்டர் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 50 யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணும்போது எவ்வளோ ஆர்டர் தேவைப்படுது? 10,000 divided by 50. ஸோ ஈக்குவல் டு 200 யூனிட்ஸ் 200 ஆர்டர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு ஆர்டருக்கு வந்துட்டு 8 ருபீஸ். ஸோ 200 into 8 ஈக்குவல் டு 1600. ஸோ ஆர்டர் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம 1600 ருபீஸ் ஆகுது. அதை ஹோல்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது? இப்போ 50 இருக்குது. அது படிப்படியாக குறைஞ்சி 0 யூனிட்ஸ் வரும். 40, 30 யூஸ் பண்ண அப்போ மறுபடியும் 50 யூனிட்ஸ் நம்ம ஆர்டர் போடுவோம். மறுபடியும் 50லேருந்து இதாகும். அப்போது இந்த 50க்கும் 0க்கும் உள்ள ஆவரேஜ் வந்து 25 லைட்ஸ். அப்போ 25 லைட்ஸ் தான் ஆவரேஜாக ஒரு இன்வென்ட்ரியில் இருக்கும். ஒரு இன்வென்ட்ரியை ஒரு வருஷத்துக்கு 4 ரூபா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ 25 இன்ட்டு 25 லைட்டுக்கு 25 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 100 ருபீஸ். டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? இது ஆர்டரிங் காஸ்ட் ப்ளஸ் ஹோல்டிங் காஸ்ட் 1600 ப்ளஸ் 100 ஈக்குவல் டு 1700. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். இதை நோட் பண்ணிங்கன்னா இப்போ 200 இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் மினிமல் 800 ருபீஸ் வருது. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்களா? இப்போ அந்த இதில் கிராஃபில் பார்த்தோம். இது வந்து குவான்டிட்டி, இது வந்துட்டு காஸ்ட். இப்போது இப்படி இருக்குதுன்னு டோட்டல் காஸ்ட் வந்துட்டு ஒரு யூ ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 50 யூனிட்ஸு ப்ரொடியூஸ் பண்ணும்போது 1700, அதுக்கப்புறம் 1100 இருக்குது, அதுக்கப்புறம் 833 இருக்குது, அப்புறம் 800 இருக்குது. இதுதான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இது பார்த்தீங்கன்னா 200 யூனிட்ஸில் நம்மளுக்கு இதாகுது. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். 820 இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா 820 இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிடும். அப்போ 800 தான் நம்மளுக்கு மினிமம் காஸ்ட்டு. அப்போது அது எந்த குவான்டிட்டியில் எந்த பேட்சில் அச்சீவ் ஆகுது? 200 நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது தான் அச்சீவ் ஆகுது. ஸோ 200ங்கிறது வந்துட்டு எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிச்சது கரெக்டு தான். இது உங்களுக்கு கான்செப்ட் புரியுன்னு நினைக்கிறேன். இது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?